இந்த மாதிரி உடனே பறிச்சு உடனே வெட்டி உடனே குடிச்சு எத்தனை நாட்கள் ஆகுது தெரியுமா? என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் திரும்ப கலெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ், ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 10 நிமிஷத்துல நீங்க பழவேற்காடு ரெசார்ட் பீச்சுக்கே போயிடலாம். ஸ்கூல் காலேஜுக்கு பஞ்சமே கிடையாது. பொன்னையில இருந்து நமக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. நிமிஷத்துக்கு நிமிஷம் பஸ் இருக்கு மேடம். நம்ம வீடியோல காட்டலாம் பஸ். ஜஸ்ட் நம்ம பஸ் விட்டு இறங்கி ஒரு 100 மீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. 10 கிலோமீட்டர்ல மகேந்திரா வேல் சிட்டி இருக்கு. இப்போ பொன்னேரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னாக்கா மீஞ்சூர் ரயில் ஸ்டேஷனும் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர் என்னன்னா சேட்டலைட் சிட்டி ஆகிடுச்சு. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர்ல வந்து அதாரிட்டி போட்டு வந்துருக்கு. ஆனா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் நான் வாங்கி வச்சாலும் அவங்க போடுற அமௌண்ட் 3 வருஷத்துல டபுள் நாங்க கேரண்டி. ஸோ கார்னருக்கு ஒரு ரேட்டு, ஃப்ரண்ட்ல ஒரு ரேட்டு, சைட்ல ஒரு ரேட் எதுவுமே கிடையாது. ஓப்பன் சேலஞ்சா நான் சொல்றேன். இது யாருமே கொடுக்கல, நாங்களே கொடுக்கல இது வரைக்கும். இந்த சைட்டுக்கு நாங்க 900. இதுலயும் உடைச்சு உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் நெகோசியேஷன் கொடுத்து 850 ரூபாய்க்கு தரோம். ரெடி கேஷ் வந்தா அந்த 850 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈஸி ஃப்ரீ. இன்னொரு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா 50-50 ஆஃபர் இந்த சைட்ல வச்சிருக்கோம் மேடம். 0% இன்ட்ரெஸ்ட்ல நாங்க வந்துட்டு உங்களுக்கு சைட்டுக்கு வட்டி இல்லாத 50-50 ஆஃபர். இப்ப பாக்குறீங்கல்ல, அது பழவேற்காடுனுடைய லைட் ஹவுஸ். அதுக்கு ஸ்ட்ரைட் பேக் சைட்ல தான் நம்ம இருக்கோம். இங்க பாருங்க, பழவேற்காடு பீச்னு சொல்றோம், டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்றோம். ஆனா இது லைவா நாங்க காட்டுறோம் பாருங்க. பீஸ்ஃபுல்லா, அமைதியா, நிம்மதியா, பழைய மாதிரி சந்தோஷமா வாழணும். ஆனா இதுல இருந்து வருமானமும் வரணும். இந்த மாதிரி எட்டி தேங்காய் பறிக்கிற மாதிரிலாம் ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சைட்டு பெஸ்டா இருக்கும். இது ஃபார்ம் லேண்ட்லாம் கிடையாது, ஃபுல்லி ரெசிடென்ஷியல், டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. இந்த மாதிரி உடனே பறிச்சு உடனே வெட்டி உடனே குடிச்சு எத்தனை நாட்கள் ஆகுது தெரியுமா? என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் திரும்ப கலெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. வந்து உடனே ஒரு 3 இயர்ஸ்லாம் இது ஈல்டு கொடுக்குற மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் மரம். இந்த மாதிரி இந்த சைட் ஃபுல்லா ஒவ்வொரு சைட்டுக்குமே ஒரு மரம் வச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகான இந்த சைட்ல, அவ்வளோ பீஸ்ஃபுல்லான, பொல்யூஷன் இல்லாத இந்த சைட்ல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு தெரியுமா? கேட்டா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. உடனே சொல்ல மாட்டேனே, வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம். சார், எனக்கு இந்த சைட் வந்த உடனே எப்படி தெரியுமா இருந்தது? எங்களுடைய பூர்வீகம் பூண்டிப்பட்டு. அங்க இப்படிதான் இருக்கும் நிறைய. ஆனா எங்களது மரம் நல்லா ஹைட்டா வந்திருக்கும். யாராவது மரம் கூப்பிட்டு ஏறி அப்படிதான் பறிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் வந்துருச்சு. அந்த ஒரு நேட்டிவிட்டி ஃபீல் இங்க வந்துருச்சு. தண்ணி நல்லா இருக்கும், பொல்யூஷனே இருக்காது, அந்த பெட்ரோல் வாசனை காத்துல எல்லாம் வராது. அந்த மாதிரி நல்லா இருக்கும். செடி எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த எலுமிச்சை மரம், நெல்லிக்காய் மரம் இருக்கும். இங்க அதே மாதிரி வச்சிருக்கீங்க. சரி, உங்க கம்பெனி பேர் உங்களை பத்தி சொல்லிடுங்க. சைட் ஆர்வத்துல உங்களை பத்தி நான் கேட்கல. என்ன பத்தி கேட்கல மேடம். சரியா? வணக்கம் மேடம். ஸ்ரீவாரி எஸ்எஸ் கம்பெனி பேரு. என் பேர் ஆரோக்கியராஜ், டைரக்டரா இருக்கேன். சார், சொல்லுங்க. இந்த சைட்டுக்கான பேர் என்ன, எங்க போட்டிருக்கீங்க, அதை எங்க சப்ஸ்கிரைபருக்கு, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. கண்டிப்பா மேடம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இந்த சைட் மாதிரி நிறைய சைட் நம்ம பண்ணிருக்கோம். ஆனா இந்த சைட் அளவுக்கு இது வரைக்கும் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா BI பீச் ரெசார்ட் பிளாட்ஸ் தான் நம்ம இங்க நியூ ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் கொடுத்துருக்கோம் மேடம். BI னா என்னங்க சார்? பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல பெஸ்டான ஒரு பிளாட்ஸ்னா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இது பெஸ்டா இருக்கும்ன்றதுனால இவங்க வைக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்க. பட் இது வர்த். இந்த இடத்துல இது வாங்கினா வர்த். எப்படின்னு சொல்லட்டுமா? ஒரு மாசத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் வாடகை வரணுங்க. அட் த சேம் டைம் நான் போனாலும் போய் ஸ்டே பண்ண முடியும். அது எப்படி வாடகை விடுவீங்க? அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஸ்டே பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது அப்படி கிடையாது. இந்த பழவேற்காடு ஒட்டி இந்த ரெசார்ட் கட்டுறதுனால உங்களுக்கு ஏர்பிஎன்பில போடலாம், booking.comல போடலாம், இன்னும் வேற எதுல வேணாலும் போடலாம். ஒரு யூடியூப்ல, ஒரு இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா பழவேற்காடு வரவங்க நைட் வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில அங்க போயிட்டு திரும்ப நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் போறவங்க அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க. அப்படி போட்டீங்கன்னா பர் டேக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 30 நாளைக்கு 30,000 ரூபாய் வரும். இல்ல 25 நாள் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25,000 வரும். மீதி 5 நாள் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். எவ்ரி சண்டேஸ் வரலாம், இல்ல வீக் டேஸ்ல வரலாம், இல்ல உங்க வெட்டிங் டே, உங்க பர்த்டே அப்போ செலிப்ரேஷன் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது பழவேற்காடுல இருந்து எவ்வளவு தூரம் வரும் சார்? கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூகுள் மேப்பே நம்ம செக் பண்ணி அவங்க லைவா காட்டிடலாம். இங்க இருந்து எக்ஸாக்டா 10 நிமிஷம் தான் டிராவல். 5 கிலோமீட்டர் வரும். 10 நிமிஷம் எக்ஸாக்டா பழவேற்காடு போயிடலாம் மேடம்.
10 நிமிஷத்துல நீங்க பழவேற்காடு ரெசார்ட் பீச்சுக்கே போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பீச் போது இங்க வந்து போட்டிங் இருக்கு. மெயினா டூரிஸ்ட் பிளேஸ்னாலுமே நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா போட்டிங் இருக்கு. சோ ஐலாண்டும் இருக்கு நம்மளுக்கு. சரி, நான் இன்கேஸ் நான் வீடே இங்க கட்டிக்க போறேன், நான் இங்க வரேன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்கூல் காலேஜுக்கு பஞ்சமே கிடையாது. நியர்பை பொன்னேரி இருக்கு. பொன்னேரியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் நிறைய வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்கு, அப்புறம் போதி கேம்பஸ் இருக்கு, எல்லாமே நிறைய காலேஜஸ் எல்லாமே பெரிய லிஸ்ட் சொன்னாலுமே வீடியோல பத்தாது. அதனால ஸ்கூல்ஸ் காலேஜுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. சரி, பொன்னேரில இருந்து நம்ம சைட்டுக்கு எத்தனை நிமிஷத்துல வரலாம், எத்தனை கிலோமீட்டருங்க சார்? கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரில இருந்து நமக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. இப்போ வந்து நம்ம ட்ரெயின்ல வரணும்னாலும் சென்ட்ரல்ல ட்ரெயின் ஏறணும்னாக்கா ஜஸ்ட் 40 நிமிஷத்துல இங்க வந்து இறங்கிடலாம் பொன்னேரிக்கு. பொன்னேரில இருந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் பஸ் இருக்கு மேடம். நம்ம வீடியோலயே காட்டலாம் பஸ். ஜஸ்ட் நம்ம பஸ் விட்டு இறங்கி ஒரு 100 மீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. ஆமாங்க, நாங்க வர வழியில பார்த்தோம் LSS பஸ் போகுது, ஒயிட் போர்டு போகுது, அப்புறம் எல்லா போர்டுமே போனபடியே இருக்கு, வந்தபடியே இருக்கு. அந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் ஃப்ரீக்வெண்டா வருது. ஷேர் ஆட்டோ கூட வருது. ஷேர் ஆட்டோ இருக்கு, பஸ் வசதி இருக்கு மேடம். டிரான்ஸ்போர்ட் வசதி 24/7 நிமிஷம் பஸ் இருக்கு. இருக்கு. அதே போல நீங்க சென்ட்ரல்ல இருந்து கும்மிடிப்பூண்டி ட்ரெயின் எடுத்தாலும் சரி, பொன்னேரி ட்ரெயின் எடுத்தாலும் சரி, 15 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கு. சோ சென்னை டு இங்க ஈஸி டு அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு வீடு கட்டி நான் வருகிறேன்னாக்கா வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க ஒரு 10 கிலோமீட்டர்ல மகேந்திரவால் சிட்டி இருக்கு. ஆமாங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்க மகேந்திரவால் சிட்டினா நீ சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட நினைச்சுக்காதீங்க. இங்க ஒண்ணு போட்டிருக்காங்க, நான் அது உங்களுக்கு மேல அட்டாச் பண்றேன் பாருங்க. இப்போ பொன்னேரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க, ஸ்மார்ட் சிட்டியா உருவாயின்னு இருக்கு. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னாக்கா மீஞ்சூர் ரயில் ஸ்டேஷனும் இருக்கு. இங்க இருந்து ஒரு 50 மினிட்ஸ்ல வந்து மீஞ்சூர் ரீச் பண்ணிடலாம் நம்ம. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர் என்னன்னா சேட்டலைட் சிட்டி ஆகிடுச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர்ல வந்து அதானி போர்ட் வந்திருக்கு. அதானி போர்ட் அது இங்கதான் இருக்கா? இங்க இருந்து அதானி போர்ட் அந்த சிபிஆர் அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வேலை முடிகிற ஸ்டேஜ்ல இப்போ அதானி போர்ட் எடுத்துட்டாங்கன்னா அதானி குரூப்பே உள்ள வரும்போது அது பக்கத்து சுற்று வரல எப்படி இருக்கும் பாருங்க. போர்ட் வருதுன்னா எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகமா வரும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் பாத்துங்களேன். இது வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க எதுக்காகனாக்கா அந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றேன். பிஎஸ்சிட்டினால பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அவங்க முதலீடுக்காக போடலாம், அவங்க ஒரு ரெசார்ட் கட்டலாம், காட்டேஜ் கட்டலாம், எல்லாம் கட்டலாம், இல்ல அவங்களே வந்து வீடு கட்டிட்டு தங்கலாம். ஆனா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் நான் வாங்கி வச்சாலும் அவங்க போடுற அமௌண்ட் 3 வருஷத்துல டபுள் நாங்க கேரண்டி. அதாவது இன்னைக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 900 நீங்க சொல்றீங்களா, 900ல இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு போனாலே 3000 ரூபாய் கிட்ட வரும். கண்டிப்பா வரும். 3 வருஷத்துல அவங்களுக்கு வந்து டபுளா கிடைக்கும். டபுள் அண்ட் ட்ரிபிளா கிடைக்கும். அதானி போர்ட் பத்தி நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் கேட்டுட்டே இருக்கேன். நியூஸ் மகாபலிபுரத்துல இருந்து 156 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்ல 6 டிஸ்ட்ரிக்ட கனெக்ட் பண்ணிட்டு இங்க அதானி போர்ட் போடுறாங்க. அது இன்னும் ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் ஒர்க்கிங்ல இருக்கு. ஓபன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜிஎஸ்டி என்ன, தாம்பரம் என்ன, செங்கல்பட்டு என்ன, அந்த பக்கம் இருக்க மகேந்திரா சிட்டி என்ன, இதுதான் டாப் மோஸ்டா இருக்கும். அப்ப நினைப்போம், அச்சோ இது எப்படியோ வந்துச்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்ப அப்ப வாங்கி போடாம போயிட்டோமே. நான் இன்னைக்கு சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதை பார்த்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இன்கேஸ் நம்ம இங்க வாங்கலன்னா. நீங்க சொன்னது கரெக்ட் மேடம். இது பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்றோம். சோ அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணும்போது பாக்குறாங்க, போன் பண்ணி விசாரிக்கிறாங்க. போன் பண்ணி சில பேர் வந்து விசாரிச்சுட்டு சைட்டுக்கு வந்துடுறாங்க. சைட்டை வந்து பார்த்தோன்னா தான் அவங்களுக்கு தெரியுது நீங்க சொன்ன மாதிரியே இருக்கு, நாங்க சொன்ன மாதிரி அமிட்டிஸ் இருக்கு, பஸ் சர்வீஸ் இருக்கு, நீங்க சொன்ன டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட் வந்துட்டு புக்கிங் பண்றாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்கு பட்டா மூலம் நம்ம எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்துறோம். அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதே சில பேர் என்ன பண்றாங்க, போன் பண்றாங்க, டீடைல் கேட்கறாங்க, வராம விட்டுறாங்க. அப்படி வராம இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த சைட்டை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு நானுமே சொல்றேங்க, எல்லாருமே தாம்பரத்தை ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொன்னீங்க, அது அவுட்டர் நீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க ஊரப்பாக்கம் அவுட்டர் நீங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க செங்கல்பட்டு அவுட்டர் நீங்க, இப்ப அச்சரப்பாக்கம் வரைக்கும் நீங்க அவுட்டர் இருக்கீங்க. ஆனா இது எல்லாமே டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. அங்க வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த இடத்த வாங்கி வச்சவங்க ஒருத்தர் வித்துட்டு புது வீடு கட்டிக்கிறாங்க, தனி வீடு கட்டிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க, பையனுக்கு காலேஜ் கட்டிடுறாங்க, அவங்க வீடு கட்டி செட்டில் ஆயிடுறாங்க. ஒரே ஒரு இடம் வெளியில இருக்கு உள்ள இருக்குன்னு பார்க்காம அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அவங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆன மாதிரி. இங்க அதானி போட்டு 5 கிலோமீட்டர்ல இருக்கு. அது டெவலப் ஆயிடுச்சுன்னா இங்க வாடகைக்கு கியூல நிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, வாடகைக்கு கியூல நிப்பாங்க. ஏன்னா அங்க ஹார்பர் வந்துடும். ஹார்பர்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை லட்சம் கோடியான மக்கள் அங்க வேலை செய்வாங்க இல்லையா, எத்தனை வந்துடும். அதே போல இந்த பக்கம் மகேந்திரா சிட்டி, இது ரெண்டுமே ஓபன் பண்ணி இது நடந்துகிட்டே இருக்கு. இது ஓபன் ஆக போகுது. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்கம் ஈல்டே பெருசா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 BHK கட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகுமாங்க சார்? கண்டிப்பா மேடம். அந்த 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் சொலையா வாங்க முடியும். நோவாம நோம்பு கும்பிடுறதுன்னு வாங்கல, அதெல்லாம் இதுதான். மூளை யூஸ் பண்ணா ஸ்மார்ட்டா நம்ம டெவலப் ஆக முடியும். இல்ல நான் யாரையும் நம்ப மாட்டேன்னா நம்ம அப்படியே இருக்க வேண்டியதுதான். இதை சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க சிஸ்டரா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. மகேந்திரவால் சிட்டி சொன்னேன் இல்லையா, இப்ப இன்னொன்னு இருக்குது மேடம். இப்ப மீஞ்சூருக்கும் பொன்னேரிக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா SRM யூனிவர்சிட்டி 140 ஏக்கர்ல வேலை எடுத்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க சார், நானும் நியூஸ்ல பார்த்தேன். நான் மேல அட்டாச் பண்றேன். 140 ஏக்கர்ல வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப மகேந்திரவால் சிட்டி, இது பக்கம் SRM யூனிவர்சிட்டி, மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டி, இது ஸ்மார்ட் சிட்டி,
இது எல்லாத்துக்கும் கனெக்டட் சென்டர்ல இருக்கு. ஸோ இது பக்கத்துல டூரிஸ்ட் பிளேஸும் இருக்கு பழவேற்காடு. இப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வெல் டெவலப்மெண்ட். சரி, ஆனா எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்ப நகைக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் மாசம் நான் 4000 கட்டலாம், 5000 கட்டலாம். பட் இதுக்கு லோன் போகணும், என்கிட்ட சேலரி ஸ்லிப் இல்ல, பே ஸ்லிப் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுங்களேன் சார். பாத்தீங்கன்னா இந்த புது வருஷத்துல யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர் நம்ம ஸ்ரீவா எஸ்டேட்ஸ்ல நாங்க கொடுக்குறோம். ஓப்பன் சேலஞ்சா நான் சொல்றேன், இது யாருமே கொடுக்கல, நாங்களே கொடுக்கல இது வரைக்கும். இந்த சைட்டுக்கு நாங்க அந்த ஆஃபர் வச்சிருக்கோம். 3 ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ் 2 அப்ரூவ் எடுத்து வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா நல்ல பிளாக் டாப் ரோடு, பெரிய 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 700, 800, 1000 எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. இப்போ ஆரம்பத்துல வந்தா அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். சோ கார்னருக்கு ஒரு ரேட்டு, ஃப்ரண்ட்ல ஒரு ரேட்டு, சைட்ல ஒரு ரேட்டு எதுவுமே கிடையாது. யாரு முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கிடைச்ச ஈஸ்ட், நார்த், வெஸ்ட், சவுத் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ரேட் எக்ஸஸ் கிடையாது. எது எடுத்தாலும் 900. இந்த 900 ஆஃபர்ல இந்த புது வருஷத்துல நம்ம கிளைண்டுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். இதுலயும் உடைச்சு உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் நெகோசியேஷன் கொடுத்து 850 ரூபாய்க்கு தரோம். ரெடி கேஷ் வந்தா அந்த 850 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈஸி ஃப்ரீ. இன்னொரு ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா 50-50 ஆஃபர் இந்த சைட்ல வச்சிருக்கோம் மேடம். 50-50 ஆஃபர்னாக்கா என்கிட்ட ஃபுல் கேஷ் இல்ல, என்கிட்ட மனை வாங்கணும், இந்த இடத்துல நீங்க சொல்லிருக்கீங்க அமெட்டிஸ் இருக்கு, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட அவ்வளவு காசு கிடையாது, என்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குதுனாக்கா 900 பீஸ் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா 5,40,000 ரூபாய்க்கு ஒரு சைட் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டோட. அந்த 50-50 5,40,000 ரூபாயில 2,70,000 ரூபாய் பாதி அமௌண்ட் மேடம். அதை வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு உங்களுக்கு பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த 50-50 ஆஃபர்ல எந்த கம்பெனியுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தர மாட்டாங்க. நாங்களும் ஏற்கனவே பண்ணிருக்கோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணது இல்ல. ஆனா இந்த சைட்டுக்கு இந்த புது வருஷத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். பேலன்ஸ் எப்படி கட்டுறது? பேலன்ஸ் 2,70,000 12 மாசம் இல்ல 24 மாசம் டைம் தரோம். டிவைட் பண்ணி கட்டிக்கலாம். அப்ப இன்ட்ரெஸ்ட் எப்படிங்க சார்? பேங்க்ல வந்து 8ல இருந்து 10, 12 வரைக்கும் போகுது. நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க? நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ங்களா வேணான்றீங்களா? கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா யாரும் அது மாதிரி தர மாட்டாங்களே. நாங்க கொடுக்குறோமே சார். என்ன விளையாடுறீங்க? கண்டிப்பா மேடம். 0% வட்டி இல்லாத 0% இன்ட்ரெஸ்ட்ல நாங்க வந்துட்டு உங்களுக்கு சைட்டுக்கு வட்டி இல்லாத 50 ஆஃபர். அதாவது 2,70,000 கட்டணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம். ஃப்ரீயா பண்ணி தரீங்க. மீதியே 2,70,000 ரூபாவை 24 மாசம் எத்தனை வந்து வட்டி இல்லாம நீங்க பேங்க்ல கட்ட தேவையில்ல, இசிஎஸ் எடுக்க தேவையில்ல, நீங்க ஆபீஸ்ல இருந்து கட்டிட்டா போதும். எனக்கு இப்ப இது பே ஸ்லிப் கேட்க மாட்டீங்க, சேலரி ஸ்லிப் கேட்க மாட்டீங்க, அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்க மாட்டீங்க, எதுவும் கேட்க மாட்டீங்க. எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஆதார் கார்டு வேணா, பேன் கார்டு வேணா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணா, சிபில் ஸ்கோர் எதுவுமே வேணாம். அப்படியே நீங்க கொடுத்துறீங்க. அப்படியே உங்களுக்கு வட்டி இல்லாத 0% வட்டியில உங்களுக்கு நாங்க இஎம்ஐ 24 மாசம் தரோம். எவ்வளவு வருது மாசம் அப்படி பாத்தீங்கன்னா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 11,000 ரூபாய் வரும். வெறும் 11,000. இது காரணம் என்ன சொல்லட்டுமா? இவரோட எம்டி சார் இருக்காருல்ல, அவர் கஷ்டத்துல இருந்து வெளில வந்தவங்க. அதனால அந்த கஷ்டம் தெரியறதுனால உங்ககிட்ட சொல்லி எங்க கிட்ட குடுக்குறாங்க. கண்டிப்பா மேடம். இப்போ ஸ்ரீவா எஸ்டேட்ஸ் வந்து எம்டி சார் மோகன் ராம் சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கஷ்டத்துல இருந்து வந்தவர் அவரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மனுஷனும் இடம் வாங்கினதுனால தான் நம்ம இந்த 50-50 ஆஃபரும் கொடுக்குறோம். ஸோ லோ பட்ஜெட்டும் கொடுக்குறோம், ஹை பட்ஜெட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லோ பட்ஜெட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு அமிட்டிஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க மேடம். ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கீங்க, இபி கனெக்ஷன் வந்துருச்சு, தார் ரோட் போட்டிருக்காங்க, ஃபென்சிங் போட்டிருக்காங்க, ஆர்ச் வெளியில கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு வீடு ஆல்ரெடி கட்டி இருக்கு. தண்ணி குடிச்சு காட்டுறேன் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மரத்தெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவீங்க. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, 24/7 செக்யூரிட்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் பார்க்க வராங்க இல்ல கெஸ்ட், அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டபுள் பெட்ரூம்ல ஒரு வீடாவே இருக்கு. இந்த சைட்டுக்கு வராங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அங்க போய் நம்ம ஓய்வு எடுக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா மரம் வச்சிருப்போம் நிறைய சைட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க வைக்க போறோம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மரம் வச்சிருக்கிறோம், ஒரு செடி வச்சுட்டு காட்டிடுவாங்க. சோ நாங்களும் வந்து நிறைய சைட்ல வந்து மரம் வச்சிருக்கோம், மகாகனி வச்சிருப்போம். ஆனா இந்த தென்னை மரம் எல்லாம் இது வரைக்கும் வச்சது இல்ல. நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைட்ல நீங்க காட்டலாம், தென்னை மரம் வச்சிருக்கோம். எத்தனை தென்னை மரம் பாருங்க, லைனா. வீடு கட்டுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகாது மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஸ்க்குமே ஒரு தென்னை மரம், ஒரு மகாகனி, சொட்டு நீர் பாசனம் இங்க மெயின்டெனன்ஸ் பண்றோம். சொட்டு நீர் பாசனம் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். இங்க தண்ணி வந்துட்டு உப்பே இருக்காது, ஸ்வீட்டா இருக்கும். ஒரு பிளாட்ஸ்க்குமே வாட்டர் டேபிள் அண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு பிளாட்ஸ்க்குமே வாட்டர் டேபிள் அண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்ட்டு. இப்போ நீங்க லைவாவே பார்க்கலாம். நான் குழா திறக்கிறேன் பாருங்க, தண்ணி வரும். இந்த தண்ணியை குடிச்சே பார்க்கலாம். தண்ணி வந்து டேஸ்டா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? தண்ணி தான் இது, கிளியரா இருக்குது பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி.
சொன்ன மாதிரி நீங்க வந்து லைவா குளிச்சு பார்க்கலாம். இதுக்கு ஆர்வமே தேவையில்லை, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு பிளாட்ஸுக்குமே இந்த வாட்டர் டேபிள் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் மேடம். இப்ப பாக்குறீங்கல்ல, அது பழவேற்காடுனுடைய லைட் ஹவுஸ். அதுக்கு ஸ்ட்ரைட் பேக் சைட்ல தான் நம்ம இருக்கோம். நான் ஃப்ரண்ட்ல அங்கேயும் போய் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல, நான் அங்கேயே போய் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க 3 ஆஃபர் சொன்னார்ல, அதுல 2 ஆஃபர் பெண்டிங் இருக்கு. அது முதல்ல கேட்டுறேன். சரி, அந்த ஆஃபர் சொன்னீங்களா 50/50 ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அது பண்ணீங்க. இன்னும் 2 ஆஃபர் என்னங்க சார்? ஒன்னு ரெடி கேஷ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈசி ஃப்ரீ. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் 850 ரூபா. இது வந்துட்டு 900 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தா 50/50 ஆஃபர் கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டுத்துக்குமே என் கையில காசு இல்ல அப்படி நினைக்கிற மக்களும் இருக்காங்க. 2,70,000 என்கிட்ட ஃபர்ஸ்ட் கட்டத்துக்கு இல்லன்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா 80% பேங்க் லோன் அவைலபிளா இருக்கு. ஓ, இது வந்து நீங்க ஸ்டேட் பேங்க், HDFC அந்த மாதிரி எந்த பேங்க்ல வேணாலும் லோனும் வாங்கி கொடுங்க. எல்லா பேங்க்லயும் நம்ம லோனும் ப்ரொவைட் பண்றோம். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஃப்ரீயா பண்ணி விடுறோம். அதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக மொத்தம் நீங்க எப்படி வாங்கினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீங்க. ஃப்ரீ. ஆனா நீங்க 50/50 லோன்ல இவங்க கிட்ட வாங்க போறீங்களா, பேங்க்ல வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கட்ட போறீங்களா, இல்ல ரெடி கேஷ் கொடுத்து மொத்தமா முடிக்க போறீங்களான்றது உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து பார்த்தா பிரமாண்டமா நம்ம லான்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சைட். இது வந்து மொத்தம் 30 ஏக்கர் மேடம். பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பேக்ல ரெடி ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த காம்பவுண்ட் அது வரைக்குமே ரெடி ஆயிட்டு இருக்கு. 30 ஏக்கர் 10 ஏக்கரை நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்ப 10 ஏக்கரை டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதே 10 நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, அந்த 10 ஏக்கர்லயுமே எத்தனை பிளாட்ஸ்ங்க சார் போட்டிருக்கீங்க? இப்போ 10 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 200 பிளாட்ஸ் இருக்கு மேடம். 200 பிளாட்ஸ்ல எத்தனை சோல்ட் அவுட் பண்ணிருக்கீங்க மேடம்? இப்போ ஆக்சுவலா வந்து லான்ச்சிங்கே கொடுக்கல, நம்ம ஃப்ரீ லான்ச்சிங் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ரீ லான்ச்லயே பாத்தீங்கன்னா ஒரு 30 பிளாட் கிட்ட முடிஞ்சிச்சு. அதுலயே 30 இன்னும் லான்ச்சே பண்ணல. அதுக்கு முன்னாடி 30, இன்னும் பேலன்ஸ் 170 இருக்கு. இப்பயே வந்தீங்கன்னா இந்த கார்னர் பிளாட்ஸ், ஈஸ்ட் ஃபேசிங், வடக்கு வாசல் இதெல்லாம் ரொம்ப ப்ரெஃபர் பண்ணி வாங்குறவங்க வாங்கிடலாம். சரி, நம்ம பழவேற்காடுக்கு என்ன கூட்டு போவீங்களா? கண்டிப்பா கூட்டு போறேன். பழவேற்காடு போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். இந்த சைட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் காலனி. மெயினா வந்துட்டு இப்போ நிறைய சைட் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இப்போ அவங்க வந்து டீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அவங்க தாய் ஸ்தானம் குருஸ்தானத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் கொடுக்கணும். இந்த பீச் பக்கத்துல ரெசார்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு டீச்சர்ஸ் காலனி பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டீச்சர்ஸ் கிளப் கட்ட போறாங்க, ரெசார்ட் கட்ட போறாங்க. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற யாராலுமே டீச்சர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல நீங்க டீச்சர்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேரும்போது இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும் அந்த சைட். சார், அந்த டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் நான் கேட்க மறந்துட்டேன். எத்தனை வருஷத்துக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? 40 வருஷம் டைட்டில் நாங்க பக்கா வச்சிருக்கோம். சரி, நான் எவ்வளவு கொடுத்தா நீங்க வில்லங்க செக் பண்றதுக்கு நீங்க டாக்குமெண்ட் கொடுப்பீங்க? நீங்க சைட் விசிட் நாங்க அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கூட்டு வரும்போது நீங்க சைட்டை பார்த்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கட்டி நீங்க பில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட் வேணா நாங்க லீகல் டாக்குமெண்ட் கையில கொடுத்துருவோம். உடனே 10,000 ரூபாய்க்கே கொடுத்துருவோம். 10,000 நீங்க கட்டி பில் பண்ணாலுமே போதும், நாங்க லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துருவேன். நீங்க உங்க லாயர் கிட்ட எந்த லாயர்னாலும் கொடுத்து செக் பண்ணுங்க. நீங்க லாயர் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா மத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், சைட் விசிட்னு சொல்றீங்கல்ல, இப்போ நாங்களே தான் செலவு பண்ணிட்டு வரணுமா இங்க வந்து பாக்க? நீங்க மேடம் உங்க காசு கொடுத்து நீங்க செலவு பண்ணிட்டு வரீங்க, நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் நாங்க கேப் அரேஞ்ச் பண்றோம். அது எங்களோட ஓன் வெஹிக்கிள். அதனால எங்களுதுல வைக்கல, உங்களுதுல எதுவுமே 10 ரூபாய் நாங்க தரமாட்டோம் மேடம். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்க தான் நாங்க பாப்போம். உங்களை வந்து நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் சரி நாங்க வந்து பிக்கப் பண்றப்ப நாங்க பாத்துக்கோம். சைட்டுக்கு வந்து பிடிச்சிருந்தா மாத்தத்துல நீங்க புக் பண்ணலாம், பிடிக்கலனாலும் நோ ப்ராப்ளம், நீங்க 1 ரூபா பே பண்ணணும். ஓகேங்க சார், இப்ப பழவேற்காடு பீச் போயிடுவோமா? கண்டிப்பா கூட்டி காட்டுவாங்க. இங்க பாருங்க, பழவேற்காடு பீச்னு சொல்றோம், டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்றோம். ஆனா இது லைவா நாங்க காட்டுறோம் பாருங்க. நான் பாட்டு போட்ல போயிட்டு இருக்கேன், ஐர்லாந்து தீவுக்கு போறேன். ஜஸ்ட் இங்க இருந்து 10 நிமிஷம் டிராவல்ல தான் நம்ம ஸ்ரீவாரி எஸ்எஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சைடு அமைச்சு கொடுத்துருக்கோம். சார், சொன்ன மாதிரியே பழவேற்காடு பீச் கூட்டு வந்துட்டீங்க. இது தீவுக்கே கூட்டு வந்துட்டீங்க மேடம். நாங்க சொல்றதுதான் செய்வோம், செய்யறதா சொல்லுவோம். சைட்டா இருந்தாலும் சரி, பக்கம் பக்கத்துல எந்த ஒரு டெவலப்மெண்டா இருந்தாலும் சரி, என்ன இருக்கோ அது நேச்சுரலா நாங்க சொல்லிடுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எதிர்பார்க்கல, இப்ப வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, இருட்டுச்சு. இப்ப நாங்க சொன்னோம் பாத்தீங்களா, பீச், போட் ஹவுஸ் இருக்கு, ஐலாண்ட் இருக்கு, இதெல்லாம் பார்த்தேன். இப்ப லைவா அங்கதான் நிக்க வச்சிருக்கோம். அங்கே நான் வந்துட்டோம். அண்ணா, உங்க ஏரியால சுத்தி இடம் எல்லாம் போட்டுப்பீங்களா? அதெல்லாம் எவ்வளவு நான் 1500 ரூபாயில 1500 ரூபாய் போதுமா? அது டிடிசிபி அப்ரூவல்லாம் இருக்கா? இல்ல, 1500 ரூபாய் போதும். நாங்க டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவோட காம்பவுண்ட் போட்டு, இபி லைன் கொடுத்து, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து, ரோடு போட்டு, எல்லாமே போட்டு 900க்கு தான் கொடுக்குறோம். அப்புறம் கொடுக்காம நானே வந்து கூட ஒன்று வாங்க, நீங்களே வந்து ரெசார்ட் கட்டி விட்டுட்டு எங்களுக்கு கஸ்டமர் அனுப்புறத விட்டு நீங்க உங்க ரொம்ப புண்ணியம். சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ. கண்டிப்பா ஒரு இடம் வாங்கிட்டு வீடை கட்டிட்டு, அக்கா நான் வாங்கிட்டேன், நான் வீடை கட்டிட்டேன்னு சொல்லுங்க. அதை விட அதை எப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த காசு வர வச்சு நம்ம லோன் கட்டிக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடம் எப்படி வாங்கலாம், இந்த இடத்த வச்சேன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா யோசிங்க. ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, சேட்டலைட் சிட்டி இருக்கு, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்கு, பழவேற்காடு பீச் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? வாழ்க இடத்துடன் வீடுடன்.